ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டான நண்டு மசாலா கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கும் நண்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த நண்டு மசாலா கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் இப்போது நண்டு சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எனக்கு 1 கிலோ இருக்குது. பெரிய வெங்காயம் 5 எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரண்டே இது மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரைச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு வெங்காயம் வந்து தனித்தனியாக தெரியாது அந்த கிரேவியில். அதோடு சேர்ந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து இருக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது பிரியாணியில் ரம்ப இலை சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போட்டும் ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போயிட்டு இந்த லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ நமக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் நல்லா பொடியாக நறுக்கின தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கழிஞ்சு வரணும். அதாவது தக்காளியும் தனித்தனியாக தெரியக்கூடாது. நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா கழிஞ்சு வந்துடணும். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு நமக்கு மசாலா சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ இதில் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கழுவுன நண்டை இதில் சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்து நல்லா அடியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நமக்கு இது மாதிரி செய்யும்போது கிரேவி வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த வெங்காயம் தனியாக சேர்த்தோம் அப்படின்னா சில நேரத்தில் அந்த நண்டை சாப்பிட்ருவோம், கிரேவி மட்டும் வேஸ்ட் ஆகிடும். இப்போ இதுக்கு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி அப்படிங்கிறதுனால கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். அந்த நண்டு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வேக விட்டுக்குவோம். இப்போது உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. எனக்கு பத்தலை, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து தண்ணி சுண்டி வரட்டும். இப்போ நமக்கு நண்டு நல்லா வெந்துடுச்சு. எனக்கு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. நண்டு சூப்பராக வந்து நல்லா வாசம் கமகமன்ட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். அந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டி வரட்டும்.
இப்போ நமக்கு ஓரளவு கிரேவி டைப் வந்துடுச்சு. இந்த டைமில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் இன்னும் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காரமே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டான நண்டு மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த நண்டு மசாலா கிரேவி ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.